சுகப்பிரசனம் சிசேரியனோ குழந்தை பிறந்து ஒரு 2 நாள் 3 நாள்ல இருந்து பிறப்புறுப்பு, அதாவது வெஜைனாவோட நல்ல ஒரு கன்ட்ராக்ஷன் வரணும். ஸோ அதை உடனே ஸ்டார்ட் பண்ணணும். இதான் பிறப்புறுப்புனா நம்ம கை வச்சா அது நல்ல ஸ்ட்ராங்காக ஆகும். பிறப்புறுப்புக்குள்ள எக்ஸசைஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், நீங்கள் யூரின் அவசரம் வரதை நம்ம அடக்கி பிடிப்போம் இல்லையா, அது மாதிரி மெதுவாக பிடிச்சு விடணும். இது மாதிரி வரும்போது அந்த பிறப்பு உறுப்புகள் எல்லாருக்குமே ரொம்ப சாஃப்டாக அப்படியே குழந்தை பிறந்தனால உள்ள கொஞ்சம் விரிசல் இருக்குல்ல, அதெல்லாம் பேக் டு நார்மல் மெதுவாக அப்படியே ஆகும். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங். இது குழந்தை பிறந்து முதல் யூரின் போகிறதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது மாதிரி பண்ணும்போது தான் பின்னாடி உடலுறவு கொள்ளும் போது ஹஸ்பண்டுக்கு உங்கள் 2 பேருக்குள்ள பழைய அந்த ஒரு தாம்பத்திய கனெக்ஷன்ஸ், ஒரு ஃபீலிங்ஸ் அது கரெக்டாக இருக்கும். இல்லை உடலுறவு மாத்திரம் இருக்கும், கணவனுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஸோ இதை ஃபர்ஸ்டே ஸ்டார்ட் பண்ணுங்க. இது பேர் கீகிள்ஸ் எக்ஸசைஸ் போட்டிருப்பாங்க. செகண்ட் எக்ஸசைஸ் கோர் மசில்ஸ், மெயினான பெரிய மசில்ஸ், அதாவது முதுகெலும்புலேருந்து அப்படியே முதுகெலும்பு இந்த சைடு அப்படி இது வரைக்கும் இதில் மாற்றம். முதுகுலேருந்து இப்படி இந்த மெயின் மசில் இருக்கு இல்லையா, இதிலிருந்து இந்த கொழுப்பு இந்த அடிவயிற்று கொழுப்பு, அதாவது தொப்புளுக்கு கீழே இருக்கிற கொழுப்பு இல்லையா, அது குறையும். அப்போ அந்த மசிலுக்கு என்ன எக்ஸசைஸ்னா, நல்லா கால் லைட்டாக திருப்பி பண்ணி வச்சுக்கோங்க, பின்னாடி கை வச்சுக்கோங்க, நல்லா இப்படி வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 இது மாதிரி 100 பண்ணணும். இந்த 2 சைடில் இருக்க மசில்ஸ் இருக்குல்ல, இந்த 2 சைடில் இருக்கிற மசில்ஸ் நல்ல ஸ்ட்ராங்காகும். இங்கே இருக்கிற கொழுப்பெல்லாம் அப்படியே அது கரைய ஆரம்பிக்கும். நல்ல கீழே இருக்கிற அந்த மசில்ஸ் எல்லாம் அப்படியே சாஃப்டாகி மெதுவாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த வேலை செய்ய செய்ய 6 வாரம் அழகும் பேக் டு நார்மலாக இருக்குது. நம்ம செய்யாமல் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நாளில் கர்ப்பப்பையே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிச்சிடும். சுகப்பிரசவம் நார்மலாக ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம செஞ்சுட்டோம், அதான் கீகிள்ஸ் எக்ஸசைஸ் தான். ரெண்டாவது இந்த மசில் எக்ஸசைஸ். நமக்கு எல்லாருக்குமே இந்த வயத்தில் நிறைய கொழுப்பு போகுது. இப்போ ஒரு 20-25 வருஷம் காலத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான். ஸோ மெயினாக இங்கே இருக்கிற மசில்ஸ் இருக்குங்களா, அதான் உடம்புல இருக்கிற ரொம்ப ஸ்ட்ராங்கான மசில். அதுக்கு பின்னாடி ஒரு ஃபோட்டோ மாட்டிக்கணும். கையை இப்படி வச்சுட்டு கொஞ்சம் காலை இது பண்ணிக்கோங்க, திரும்பி ஃபுல்லாக ஃபோட்டோ பார்க்கணும். 1 2 3 திரும்பிக்கோங்க. அதே போல் இந்த பக்கம் திரும்பி 1 2 3 திரும்பிக்கோங்க. 1 2 3 திரும்பிக்கோங்க. உங்கள் குழந்தையோட ஃபோட்டோ கூட வச்சுக்கலாம், இல்லை உங்களோட திருமண ஃபோட்டோ வச்சுக்கோங்க, அதுதான் பெஸ்ட். ஏன்னா உங்கள் உடல் பேக் டு நார்மல் ஆகணும். உடம்புல இருக்கிற 15-20 கிலோ வெயிட் போட்டிருப்பீங்க, அது பேக் டு நார்மலான அந்த எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். 4வது எக்ஸசைஸ், ஒரு சேரில் உட்காந்துக்கோங்க. இது டெலிவரி ஆகி 4வது நாள்லேருந்தே செய்ய ஆரம்பிக்கலாம். ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் தான். டெலிவரி ஆகி 4வது நாள் ஒரு முக்காலி, வீட்டில் முக்காலி வச்சுருப்பீங்க, அதெல்லாம் காலை நல்லா அப்படி மேலே வச்சுக்கோங்க, சரிங்களா? ஒரு தலைகாணி இல்லை ஒரு ஃபுட்பால் பால் ஏதாவது இருந்தால் இதை 2 இதுக்கு நடுவில் வச்சுட்டு இங்கே நல்லா அமுக்கி மெதுவாக இது பண்ணணும். நல்லா அமுக்கி இது பண்ணும்போது யூரின் போகிற சுற்றி இருக்கிற மசில்ஸ், யூரின் போகிற சுற்றி இருக்கிற பிறப்பு உறுப்பு மசில்ஸ் இருக்குல்ல, லெவட்டர் அணை, அது நல்லா சுருங்கி விரியும். ஸோ இந்த எக்ஸசைஸ் இந்த காலை மேலே வைக்கிறதுனால தான் அந்த மசில் நல்லா சுருங்கி விரியும். ஸோ இதை டெய்லி காலையில் ஒரு 10, சாயங்காலம் ஒரு 10, படிப்படியாக டெய்லி 50 தூங்க போகிற டெய்லி பண்ணி படுங்க. அந்த பிறப்பு உறுப்புலாம் நல்ல பேக் டு 16-17 வயசில் ஓடி ஆடி விளையாடுவீங்க இல்லையா, அந்த வயசில் இருக்கிற பிறப்பு உறுப்பு மசில்ஸ் மாதிரி ஸ்ட்ராங் ஆயிடும். அடுத்து டம்மி ட்விஸ்டர், வெறும் 350 ரூபா. ஆனால் நல்லதாக வாங்கிக்கோங்க. போட்டு முடிஞ்சோட ஒரு ஷூ போட்டுட்டு பண்ணுங்க, இல்லை ஏதாவது பக்கத்தில் பிடிச்சிக்கிற மாதிரி பண்ணுங்க. ஸோ ஸ்டார்டிங் எப்படி பண்ணால் நல்லா மூச்சு நல்லா இது பண்ணிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. இதில் என்னன்னா இந்த கோர் மசில்ஸ் சொல்றோம்ல, இங்கிருந்து இங்க வரைக்கும் போற மசில்ஸ் இருக்குங்களா, அந்த மசில்ஸ் நல்ல டைட் ஆகும். தொட மசில்ஸ் நல்ல டைட் ஆகும். ஸோ இப்படி போகும்போது ஷோல்டர் இந்த பக்கம் போகும், இப்படி போகும் இந்த ஷோல்டர் போகும். ஸோ கை இப்படி பண்ணணும், சரிங்களா? இதுவும் நல்ல எக்ஸசைஸ். சுகப்பிரசவம் ஆனவங்களோ, சிசேரியன் செக்ஷன் ஆனவங்களோ, இல்லை ஆயுதம் போட்டு டெலிவரி ஆனவங்களோ, எல்லாருக்குமே கர்ப்பப்பையோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதனால தான் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் குழந்தை பிறந்து இத்தனை நாளைக்கு அப்புறம் செய்ய ஆரம்பிக்கணுங்கிறது நல்லது. சாதாரண சுகப்பிரசவத்துக்கு அப்புறம் 7 நாளுக்கு அப்புறமே நம்ம எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயுதம் போட்டு டெலிவரி ஆச்சா 15 நாளுக்கு அப்புறம் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிசேரியன் செக்ஷன் 30 நாளுக்கு அப்புறமே எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது உங்கள் பாடியை பொறுத்து தான்.
ஆனால் கர்ப்பப்பையோட ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் ஒரு கணவன் மனைவி உடலுறவு எப்படி இருக்குன்னா, நீங்கள் திருமணமான பிறகு ஒரு வருஷம் எப்படி ஒன்றா இருந்தீங்களோ அந்த கெமிக்கல் பாண்டிங் இருந்தோ அதை திருப்பி நம்ம கொண்டு வரணும். அதுக்கு கர்ப்பப்பை நல்லா ஸ்ட்ராங்காக பேக் டு நார்மல், பேக் டு அது இருந்த இடத்துக்கு போயிடும். நல்லா பெருசாக இருந்தது, குழந்தை பிறந்த இப்படி ஆகுது, அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற மசில்ஸ்லாம் வீக்காக இருக்கு இல்லையா, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாதான் அது பேக் டு நார்மல் ஆகும், அதோட ஆரோக்கியம் வரும். பிரசவ உறுப்பு அதிலிருந்து இருக்கிற வெஜைனா இதுவும் பேக் டு நார்மல் ஆச்சுன்னா தான் உங்கள் யூரின் பை இறங்காது, யூரின் லீக் ஆகாது. ஸோ இதெல்லாம் கட்டாயம் முக்கியம். சரி, இது நான் இப்போ செய்யலை, இப்போ 10 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, இல்லை 2 வருஷம் ஆச்சு, நான் செய்யலையே சார் அப்படின்னா இப்போ செய்ய ஆரம்பிங்க, தப்பே கிடையாது. அதுக்கெலாம் ஒரு நல்ல நேரம் கிடையாது. உடனே செய்யுங்க. ஆனால் ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்கள் கர்ப்பப்பையும் பிரசவ பாதையும் எப்போயுமே ஆரோக்கியமாக இருக்கணும், இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கணும். அடுத்த ஒரு எக்ஸசைஸ் ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ் தான், என்னோட நீங்கள் நல்லா பண்ணுவீங்க. ஆனால் இந்த பெல்விக் டில்ட் இல்லையா, இது கால் லைட்டாக இது பண்ணிவிட்டு இது இப்படி முன்ன பின்ன வரணும். அதே போல் சைடில் இது பண்ணும்போது இது உள்ளுக்குள்ளாக இருக்கிற நிறைய குட்டி குட்டி மசில்ஸ் இருக்குது, அதுங்க நல்லா இதுவாகி ஸ்ட்ராங் ஆகி உங்களுக்கு யூரின் லீக் ஆக பார்த்துக்கும். ஸோ இந்த பெல்விக் டில்ட் திருப்பி பாருங்க இப்படி வருது. அதே மாதிரி சைடில் இதுவும் கொஞ்சம் கால் மடக்கி பண்ணுங்கள். உங்களுக்கு பண்ணும்போது அது உள்ளுக்குள்ளாக இருக்கிற உள்ளுக்குள்ளாக இருக்கிற குட்டி குட்டி மசில்ஸ், இதெல்லாமே மசில்ஸ் தான். அந்த மசில்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு யூரின் லீக் ஆகாமல் இருக்கும். அதாவது உங்கள் அம்மாவோ இல்லை சித்திகிட்ட கேளுங்க, ஒரு 30, 35, 40 வயசு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இருமுனாலோ தும்முனாலோ இல்லை பஸ்ஸுக்கு ஓடி போனாலோ கடகடன்னு யூரின் வந்துடும். அது ரொம்ப அவமானமாக இருக்கும். ஸோ அதனாலேயாவது கட்டாயம் இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள். சுகப்பிரசவத்துக்கு அப்புறமோ சிசேரியனுக்கு அப்புறமோ ஸ்கிப்பிங் ரொம்ப ஆரோக்கியமான எக்ஸசைஸுங்க. ஸ்கிப்பிங்கில் உங்கள் ஹோல் பாடி, நீங்கள் 50, 60, 70 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது அப்படியே இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மசில்ஸ் எல்லாமே சேர்ந்து வேலை செய்கிறது தான் ஸ்கிப்பிங்களோட இது. இந்த பேக் ஃபுட்டில் செய்யாதீங்க, நுனிக்காலில் செய்யணும். நுனிக்காலில் அது எத்தனை நாளைக்கு அப்புறம் செய்யணும்னு கணக்கு கிடையாது, உங்கள் உடம்பு எப்போ ரெடியாக இருக்கோ செய்யுங்க. 15 நாளுக்கு அப்புறமே சுகப்பிரசவம் ஆனவங்க நார்மல் ஆயிடுவீங்க, கர்ப்பப்பை இறங்கிடும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தப்பு. நீங்கள் செய்யாமல் இருந்தால் தான் இறங்கும். 15 நாளில் தொடங்கணும்னு இல்லை, உங்கள் பாடி எப்போ ரெடி ஆச்சோ, 45 நாள் ரெடி ஆச்சுன்னா பண்ணுங்கள். சிசேரியன் செக்ஷன் 30 நாளில் கம்ப்ளீட்டாக எல்லாமே ஹீல் ஆகிடும். 40வது நாள் ஒரு செக்கப் இருக்கும். 30வது நாள்லேருந்தே நீங்கள் ஸ்லோவாக ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 25. ஸோ இதை ஒரு 25 ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 5 நாளைக்கு அப்புறம் 50 கூட்டுங்க. அப்புறம் 100 நாள் பேபி இருக்கும்போது 100 ஒரு 3 தடவை செய்யுங்க. பேபியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே வரைக்கும் பண்ணுங்க. அப்புறம் பாருங்க, நீங்க அப்ரிஷியேட் பண்ணுவீங்க.